கடவுளுடைய அன்பு இப்படிப்பட்ட ஒரு அன்பு. அன்பிலே 3 வகை உண்டு. நம்மிடம் இருப்பதிலிருந்து கொடுப்பது, இரண்டாவது நம்மிடம் இருப்பதையெல்லாம் கொடுப்பது, மூன்றாவது நம்மிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து தன் உயிரையும் கொடுப்பது. ஆண்டவர் இயேசு தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து தன் வாழ்க்கையிலே தன் உயிரையே நமக்காக கையளித்தார். இதுதான் கடவுளுடைய பேரன்பாக இருக்கிறது. இன்றைய திருப்பாடலிலே நாம் தியானித்தோம், உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ, விசுவசிக்கிறார்களோ, அவர்கள் மீது கடவுளுடைய பேரன்பு நிச்சயமாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே யோசேப்பு மிதியானிடம் விற்கப்படுகின்றார். சகோதரர்கள் இவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவரை அங்கே மிதியானிடம் விற்றுவிட்டு செல்கிறார்கள். யாரை விற்றார்களோ அவரையே அவர்கள் பஞ்ச காலத்தில் உணவிற்காக தேடிச் செல்லுகிறார்கள். இந்த யோசேப்பு கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார், அசையாத விசுவாசம் கொண்டிருந்தார். எனவே கடவுள் அவரை மேலாக உயர்த்தினார். பார்வோன் மன்னனுக்கு அடுத்ததாக உயர்த்தி அந்த மன்னன் இப்படியாக யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று. அங்கே அந்த பார்வோன் மன்னன் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறான். இயேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இதனை விட பேரன்பிற்கு எடுத்துக்காட்டு எதுவும் இல்லை. யாரெல்லாம் கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கிறோமோ, அசையாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் மீது இந்த பேரன்பு தொடர்ந்து நிலைத்திருக்கும். இன்று நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர் யாரிடம் அனுப்புகின்றார்? பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரெதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். இஸ்ரேல் மக்கள் மீது கடவுள் ஆழமான அன்பு கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட அன்பு? எசாயா புத்தகம் 49வது பிரிவு இறைவார்த்தை 15 சொல்லுகிறது, பால் குடிக்கும் மகவை தன் தாய் மறப்பாளோ, கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்காத ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்காத கடவுள் என்று அந்த கடவுள் அந்த மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார்.